ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 6th சயின்ஸ் டேர்ம் 1 லெசன் 4 தாவர உலகத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்கூல் புக்கை நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாவர உலகம். முதல் கேள்வி, உயிரினங்களின் வாழ்க்கை முறை, அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியல் டேஷ் ஆகும். ஆன்சர் உயிரியல். நெக்ஸ்ட்டு, தங்களுக்குரிய உணவை தாங்களே தயாரித்து கொள்வது. ஆன்சர் தாவரங்கள். தங்களுக்குரிய உணவை தாங்களே தயாரித்து கொள்வது தாவரங்கள். நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் பாகங்கள் யாவை. ஆன்சர் இலை, தண்டு, வேர், மலர். அதாவது தாவரங்களின் பாகங்கள் இலை, தண்டு, வேர், மலர்கள். நெக்ஸ்ட்டு, பூக்கும் தாவரங்கள் எத்தனை முக்கிய தொகுப்புகளை கொண்டுள்ளது. ஆன்சர் 2. பூக்கும் தாவரங்கள் 2 முக்கிய தொகுப்புகளை கொண்டுள்ளது. பூக்கும் தாவரங்களின் 2 தொகுப்புகள் யாவை. ஆன்சர் தண்டு தொகுப்பு மற்றும் வேர் தொகுப்பு. பூக்கும் தாவரங்களின் 2 தொகுப்பு வேர் தொகுப்பு மற்றும் தண்டு தொகுப்பு. நெக்ஸ்ட்டு, டேஷ் என்பது ஒரு தாவரத்தின் முக்கிய அச்சின் கீழ் பகுதியாகும். ஆன்சர் வேர். வேர் என்பது ஒரு தாவரத்தின் முக்கிய அச்சின் கீழ் பகுதியாகும். நெக்ஸ்ட்டு, வேர்களில் இல்லாத பகுதிகள் எது. ஆன்சர் கணு மற்றும் கணுவிடை. வேர்களில் இல்லாத பகுதிகள் கணு மற்றும் கணுவிடை. நெக்ஸ்ட்டு, வேர்களின் நுனி பகுதியில் டேஷ் உள்ளது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்முடி. வேர்களின் நுனி பகுதியில் வேர்முடி உள்ளது. நெக்ஸ்ட்டு, வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் டேஷ் ஒரு கற்றையாக காணப்படுகின்றன. ஆன்சர் வேர் தூவிகள். அதாவது வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, வேர்கள் டேஷ் உடையவை. ஆன்சர் நேர்புவி நாட்டம். வேர்கள் நேர்புவி நாட்டம் உடையவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்களின் வேர் தொகுப்புகளில் எத்தனை வகைப்படும். ஆன்சர் 2. தாவரங்களின் வேர் தொகுப்புகள் 2 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் வேர் தொகுப்புகளின் 2 வகை யாவை. ஆன்சர் ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. தாவரங்களின் வேர் தொகுப்புகளில் 2 வகை, ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. நெக்ஸ்ட்டு, விதையில் இருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து உண்டாவது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணிவேர். அதாவது விதையில் இருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து உண்டாவது ஆணிவேர். நெக்ஸ்ட்டு, ஆணிவேரில் முளைவேர் தடித்த டேஷ் வேராக வளர்கிறது. ஆன்சர் முதல் நிலை. ஆணிவேரில் முளைவேர் தடித்த முதல் நிலை வேராக வளர்கின்றது. நெக்ஸ்ட்டு, ஆணிவேரில் எத்தனை நிலை வேர்கள் உள்ளது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை வேர், 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர். ஆணிவேரில் 3 நிலைகள் உள்ளது. முதல் நிலை வேர், 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர். நெக்ஸ்ட்டு, பொதுவாக 2 வித்திலை தாவரங்களில் டேஷ் காணப்படுகின்றன. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணிவேர். அதாவது பொதுவாக 2 வித்திலை தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, ஆணிவேர் தொகுப்பின் எடுத்துக்காட்டு யாவை. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை, மா, வேம்பு. இதெல்லாம் ஆணிவேர் தொகுப்பாகும். நெக்ஸ்ட்டு, பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்களில் டேஷ் காணப்படுகிறது. ஆன்சர் சல்லிவேர் தொகுப்பு. அதாவது பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்களில் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, சல்லிவேர் தொகுப்பின் எடுத்துக்காட்டு யாவை. ஆன்சர் நெல், புல் மற்றும் மக்காச்சோளம். சல்லிவேர் தொகுப்பின் எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் போன்ற தாவரங்கள் தங்கள் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் மற்றும் பீட்ரூட். கேரட் மற்றும் பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தங்கள் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிக்கு டேஷ் என்ற பெயர். ஆன்சர்
தண்டு தொகுப்பு. நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிக்கு தண்டு தொகுப்பு என்று பெயர். நெக்ஸ்ட்டு, தண்டு தொகுப்பின் மைய அச்சு டேஷ் என அழைக்கப்படும். ஆன்சர் தண்டு. அதாவது தண்டு தொகுப்பின் மைய அச்சு தண்டு என அழைக்கப்படும். நெக்ஸ்ட்டு, தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி டேஷ் எனப்படும். ஆன்சர் கணு. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு எனப்படும். நெக்ஸ்ட்டு, 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி டேஷ் எனப்படும். ஆன்சர் கணு விடை பகுதி. 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி கணு விடை பகுதி எனப்படும். நெக்ஸ்ட்டு, தண்டின் நுனியில் உள்ள மொட்டு டேஷ் எனப்படும். ஆன்சர் நுனி மொட்டு. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனி மொட்டு எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இலை கோணம். இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இலை கோணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு டேஷ் எனப்படும். ஆன்சர் கோணமொட்டு. இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோணமொட்டு எனப்படும். நெக்ஸ்ட்டு, கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை தாங்குவது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி. கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை தாங்குவது தண்டு பகுதி. அடுத்த கேள்வி, வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் எதன் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன? ஆன்சர் தண்டின் வழியாக. அதாவது வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு கடத்தப்படுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த தாவரம் உணவை தண்டில் சேமித்து வைக்கிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. எந்த தாவரம் உணவை தண்டில் சேமித்து வைக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் கரும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டின் கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு டேஷ் ஆகும். ஆன்சர் இலை. அதாவது தண்டின் கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு இலையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டு மற்றும் இலையை இணைக்கும் காம்பு பகுதியை டேஷ் எனப்படும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை காம்பு. தண்டு மற்றும் இலையை இணைக்கும் காம்பு பகுதி இலை காம்பு எனப்படும். நெக்ஸ்ட்டு, பசுமையான தட்டையான பகுதிக்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் இலைத்தாள் அல்லது இலை பரப்பு. பசுமையான தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் அல்லது இலை பரப்பு என்று பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலையின் மையத்தில் உள்ள நரம்பிற்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் மைய நரம்பு. இலையின் மையத்தில் உள்ள நரம்பிற்கு மைய நரம்பு என்று பெயர். அடுத்த கேள்வி, மைய நரம்பிலிருந்து டேஷ் தோன்றுகின்றன? ஆன்சர் கிளை நரம்புகள். மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள் தோன்றுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி டேஷ் எனப்படும். ஆன்சர் இலையடி பகுதி. தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி இலை அடிப்பகுதி எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சில இலைகளின் அடிப்பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலையடி செதில்கள். ஒரு சில இலைகளின் அடிப்பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் இலையடி செதில்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன. அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமிகளான டேஷ் ஆகும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சையம். அதாவது இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன, அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமிகளாலான பச்சையம் ஆகும். அடுத்த கேள்வி, இலையின் அடிப்பகுதியில் நுண்ணிய துளைகள் டேஷ் எனப்படுகிறது. ஆன்சர் இலை துளைகள். இலையின் அடிப்பகுதியில் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் எனப்படுகிறது. அடுத்த கேள்வி, இலையின் பணிகளில் ஒன்று. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிப்பது. இலையோட முக்கிய பணி என்னன்னு கேட்டாலும் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிப்பது. அடுத்த கேள்வி, தாவரங்களின் சுவாசித்தலுக்கு உதவுவது இலை.
அதாவது தாவரம் சுவாசிக்கிறதுக்கு உதவுறதும் இலையாகும். அடுத்த கேள்வி, டேஷ் வழியே நீராழி போக்கு நடைபெறுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலைத்துளை. இலைத்துளை அதாவது நீராவி. இது வந்து நீரொலி கிடையாது, இது நீராவி. இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு, எந்த தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா அமேசோனிகா. அதாவது விக்டோரியா அமேசோனிகாவோட இலை 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. அடுத்த கேள்வி, விக்டோரியா அமேசோனிகாவின் நன்கு வளர்ந்த இலையின் மேல் எத்தனை கிலோகிராம் எடை தாங்கும் வலிமை பெற்றது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோகிராம். விக்டோரியா அமேசோனிகா 45 கிலோகிராம் வரை தாங்குகிற அளவுக்கு இலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, பூவின் அடிப்படையில் தாவரங்கள் 2 வகைப்படும், அவை யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். பூவின் அடிப்படையில் தாவரங்கள் 2 வகைப்படும், பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். அடுத்த கேள்வி, பூக்கும் தாவரத்தின் எடுத்துக்காட்டு? ஆன்சர் சூரியகாந்தி. பூக்கும் தாவரத்தின் எடுத்துக்காட்டு ஆன்சர் சூரியகாந்தி. நெக்ஸ்ட்டு, பூவா தாவரத்தின் எடுத்துக்காட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஸியா. பூவா தாவரத்தின் எடுத்துக்காட்டு ஆன்சர் ரிக்ஸியா. இதோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்த கேள்வி, விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்கள் 2 வகைப்படுத்தலாம், அவை யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்கள், அதாவது மூடிய விதை தாவரங்கள். தென் ஜிம்னோஸ்பர்ம்கள், திறந்த விதை தாவரங்கள். அடுத்த கேள்வி, மூடிய விதை தாவரத்தின் எடுத்துக்காட்டு? ஆன்சர் மா. மூடிய விதை தாவரத்தின் எடுத்துக்காட்டு மா. தென் அதாவது மாமரம், அந்த மாம்பழத்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திறந்த விதை தாவரத்தின் எடுத்துக்காட்டு? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கஸ். திறந்த விதை தாவரத்தின் எடுத்துக்காட்டு ஆன்சர் சைக்கஸ். நெக்ஸ்ட்டு 51வது கேள்வி, வாழிடத்தின் 2 முக்கிய வகைகள் யாவை? ஆன்சர் நீர்வாழிடம், நெக்ஸ்ட்டு நிலவாழிடம். வாழிடத்தின் 2 முக்கிய வகைகள் நீர்வாழிடம் மற்றும் நிலவாழிடம். அடுத்த கேள்வி, நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேற்றில் புதைந்தும் காணப்படும் தாவரம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் தாவரம். நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேற்றில் புதைந்தும் காணப்படும் தாவரம் நீர்வாழ் தாவரம். அடுத்த கேள்வி, நீர்வாழிடத்தின் 2 வகை யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம். நீர்வாழிடத்தின் 2 வகைகள் நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம். அடுத்த கேள்வி, நன்னீர் வாழிடங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள். நன்னீர் வாழிடங்கள் ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள். நன்னீர் வாழிடத்தின் தாவரங்கள் யாவை? ஆன்சர் ஆகாய தாமரை, அல்லி, தாமரை. அதாவது நன்னீர் வாழிடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு, குளங்கள், குட்டைகள், ஏரிகள். அதில் இருக்கிற தாவரங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை. அடுத்த கேள்வி, டேஷ் தாவரத்தின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் தாவரங்கள். நீர் தாவரத்தின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. நெக்ஸ்ட்டு, நீர் தாவரங்கள் நீரில் மிதக்க காரணம்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் தண்டிலும் இலை பகுதிகளிலும் காற்று அறைகள் அதிகமாக இருக்கும். நீர்வாழ் தாவரங்கள் நீரில் மிதக்க காரணம் தாவரத்தின் தண்டிலும் இலை பகுதியிலும் காற்று அறைகள் அதிகமாக இருக்கும். அடுத்த கேள்வி, தாமரையின் இலை காம்பில் உள்ள டேஷ் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று இடைவெளிகள், அதாவது ஏர் ஸ்பேசஸ். தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. அடுத்த கேள்வி, வானில் இருந்து பார்க்கும்போது பூமியானது எவ்வாறு தோன்றும்? ஆன்சர் நீல நிற பளிங்கு போல். வானிலிருந்து பார்க்கும்போது பூமியானது நீல நிற பளிங்கு போல் தோன்றும். அடுத்த கேள்வி, பூமியின் மேற்பரப்பானது
எத்தனை சதவீதம் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் 70%. பூமியின் மேற்பரப்பானது 70% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் எத்தனை சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40%. கடல்வாழ் தாவரங்கள் 40% பூமியில் மொத்த ஒளிச்சேர்க்கையில் எடுத்துக்கிறது. அடுத்த கேள்வி, கடல் நீர் வாழிடத்தின் உதாரணம் கூறுக. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசிகள், கடல் புற்கள், சதுப்பு நில புற்கள். அதாவது கடல் நீர் வாழிடத்தின் உதாரணம் கடல் பாசிகள், கடல் புற்கள் மற்றும் சதுப்பு நில புற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் மிக நீளமான நதி எது? ஆன்சர் நைல் நதி. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. நைல் நதியின் நீளம் எவ்வளவு? ஆன்சர் 6650 கிலோமீட்டர் நீளம். நைல் நதியின் நீளம் 6650 கிலோமீட்டர் நீளம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஆன்சர் கங்கை நதி. கங்கை நதியின் நீளம் எவ்வளவு? ஆன்சர் 2525 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவாழிடங்கள் யாவை? ஆன்சர் காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். அடுத்த கேள்வி, உலகில் எத்தனை சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளது? ஆன்சர் 28%. உலகில் 28% நிலவாழிடங்கள் உள்ளது. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ்வ தாவரங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் காடு எது? ஆன்சர் தெற்கு அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள். உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்வது தெற்கு அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள். காடுகள் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ஆன்சர் வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள். காடுகள் வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வகைப்படுத்தலாம். அடுத்த கேள்வி, காடுகளின் ஆண்டுக்கு சராசரி மழை அளவு டேஷாக இருக்கும்? ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 முதல் 200 சென்டிமீட்டர். காடுகளின் ஆண்டுக்கு சராசரி மழை அளவு 25 முதல் 200 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி, எவ்வகை வாழிடத்தில் புற்கள் அதிகமாக காணப்படுகிறது? ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்வெளி வாழிடம். புல்வெளி வாழிடத்தில் புற்கள் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, புல்வெளி வாழிடத்தின் உதாரணம் கூறுக. ஆன்சர் சவானா. புல்வெளி வாழிடத்தின் உதாரணம் சவானா. நெக்ஸ்ட்டு, நீரின் அளவு மிக குறைவாக உள்ள வாழிடம் டேஷ் எனப்படும்? ஆன்சர் பாலைவனம். நீரின் அளவு மிக குறைவாக உள்ள வாழிடம் பாலைவனம் எனப்படும். அடுத்த கேள்வி, பாலைவனத்தில் ஆண்டுக்கு சராசரி மழை பொழிவு டேஷுக்கு குறைவாக இருக்கும்? ஆன்சர் 25 சென்டிமீட்டர். பாலைவனத்தில் ஆண்டுக்கு சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். அடுத்த கேள்வி, புவியின் நிலப்பரப்பில் சுமார் டேஷ் சதவீதம் பாலைவனங்கள் உள்ளன? ஆன்சர் 20. புவியின் நிலப்பரப்பில் சுமார் 20% பாலைவனங்கள் உள்ளன. அடுத்த கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் என்று உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை அன்று உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, டேஷ் தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் சேமித்து வைத்திருக்கும் தடிமனான இலைகளை பெற்றுள்ளன? ஆன்சர் பாலைவனம். அதாவது பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் சேமித்து வைத்திருக்கும் தடிமனான இலைகளை பெற்றுள்ளன. தென் அடுத்த கேள்வி, டேஷ் போன்ற தாவரங்கள் தண்டில் நீரை சேமித்து வைக்கின்றது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரம். கள்ளி தாவரம் போன்ற தாவரங்கள் தண்டில் நீரை சேமித்து வைக்கின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலைவன வாழிடங்களின் வகைகள் யாவை? ஆன்சர் இது பாலைவனம்னு கொடுத்துருக்கு, இது பாலைவனம். ஓகே,
பாலைவன வாழிடங்களின் வகைகள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பமான வறண்ட பாலைவனம், மிதவெப்பமான பாலைவனங்கள், அதுக்கப்புறம் கடல் சார்ந்த பாலைவனங்கள், அதுக்கப்புறம் குளிர் பாலைவனங்கள். அடுத்த கேள்வி, பாலைவன தாவரங்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கல்லி, அகேவ், சோற்று கற்றாழை மற்றும் பிரையோஃபில்லம், அதாவது பிரையோஃபில்லம். ஓகேவா? சப்பாத்தி கல்லி, அகேவ், சோற்று கற்றாழை, பிரையோஃபில்லம். அடுத்த கேள்வி, மணல் குன்றுகளால் ஆன மிக பெரிய பாலைவனம் எங்கு உள்ளது? அதன் பெயர் என்ன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள தார் பாலைவனம். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் எங்கே உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தில். அதோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா, தார் பாலைவனம். அடுத்த கேள்வி, எதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தார் பாலைவனம். அடுத்த கேள்வி, தாவரங்கள் பல ஆண்டுகளாக அவை வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கேற்ற வகையில் அவற்றில் காணப்படும் சிறப்பு அம்சங்களே டேஷ் ஆகும்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவமைப்புகள். தகவமைப்புகள் அப்படின்னா தன்னைத்தானே அங்கே தக்க வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, பட்டாணி, பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்களில் காணப்படும் பற்றி ஏறும் உறுப்பே டேஷ் ஆகும்? ஆன்சர் பற்று கம்பி. பட்டாணி, பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்களில் காணப்படும் பற்றி ஏறும் உறுப்பே பற்று கம்பி ஆகும். அடுத்த கேள்வி, பற்று கம்பி ஏறும் கொடிகளின் உதாரணம்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பட்டாணி மற்றும் பாகற்காய். அடுத்த கேள்வி, ஐத்ரஸ் என்பதன் வேறு பெயர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பட்டாணி. ஐத்ரஸ் என்பதன் வேறு பெயர் இனிப்பு பட்டாணி. தென் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் டேஷ் ஆகும்? மூங்கில். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். அடுத்த கேள்வி, பின்னுக்கொடியின் உதாரணம்? ஆன்சர் சங்குப்பூ மற்றும் மல்லிகை. பின்னுக்கொடியின் உதாரணம் சங்குப்பூ மற்றும் மல்லிகை. அடுத்த கேள்வி, சில தாவரங்களின் இலைகள் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கோ கூரிய டேஷ் மாறுகின்றன? ஆன்சர்னு பார்த்திங்கன்னா, முட்களாக அல்லது சிறு முட்களாக. சில தாவரங்களின் இலையோட பாதுகாப்பிற்காக முட்கள் அல்லது சிறிய முட்கள் மாறுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, முட்கள் கொண்ட தாவரங்களின் எடுத்துக்காட்டு? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகேவ், அதாவது ரயில் கற்றாழை, அதுக்கப்புறம் சப்பாத்தி கல்லி, அதுக்கப்புறம் காகிதப்பூ. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சயின்ஸ் டேர்ம் அண்ட் தாவர உலகத்தில் உள்ள லைன் பை லைன் கொஷின் முடியுது. மேக்ஸிமம் நான் எல்லா கொஷினுமே கவர் பண்ணிட்டேன். நீங்கள் இதை மட்டுமே பார்த்தா கூட போதும், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நான் குரூப் 2A எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நான் எல்லா டாபிக்ஸையும் நான் கவர் பண்ணிடுறேன். நீங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.